ரீசெண்ட் டைமா சிங்கர் அனிருத்தோட காதல் திருமணம் பற்றின சர்ச்சைகள் நாளுக்கு நாள் சோசியல் மீடியால அதிகமாயிட்டே போகுது. இந்த நிலையில முதல் முறையா அனிருத்துக்கு எப்ப மேரேஜ் ஆக போகுது, அவர் யாரை காதலிக்கிறார் உட்பட பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. மேலும் அனிருத்துக்கு எப்ப மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த அனிருத்தோட அப்பாவே உறுதிப்படுத்தி பேசியிருக்காரு. அனிருத் கலாநிதி மாறன் மகளான காவ்யா மாறன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பல சூழ்நிலை ஆதாரங்களோட பாலிவுட் மீடியால பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா நியூயார்க்ல 2 பேரும் ஒரே ரோட்ல நடந்து போயிருக்காங்க. ஸ்பெஷலா கெஷினோ பார்ட்டி அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல ஃபாரின்ல 2 பேரும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால மட்டும்தான் 2 பேரும் தனித்தனியா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. கூடிய சீக்கிரமா அவங்களோட என்கேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நிலையில அனிருத்தோட அப்பா ரீசெண்டா கலந்துகிட்ட ஒரு ஈவென்ட்ல அனிருத்தோட மேரேஜ பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு எந்த பையன் அப்பா அம்மா கிட்ட நீங்க பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்றான். சில பேர் சொல்லலாம், சில பேர் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறதே இல்லை. மேலும் அவ்வளோதான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர நான் மேரேஜ் பண்ணிக்கவா, நீங்க பொண்ணு பாக்குறீங்களா அப்படின்லாம் கேட்கறதே இல்லை. பாப்போம் அனிருத் எப்போ என்கிட்ட அதை பத்தி பேசுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால காவ்யா மாறன் அனிருத் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதனால தான் மேரேஜ் பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்காங்க அப்படிங்கறத இன்டைரக்டா அனிருத்தோட அப்பா சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த ஸ்பீச் தான் இப்போ சோஷியல் மீடியாலயும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அனிருத் இப்போ சினிமால ரொம்ப பீக்ல இருந்துட்டு இருக்காரு. அவர் கெரியர்ல 1 by 1 டெவலப் ஆகி வளர்ந்துட்டே தான் போறாரு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பல படங்களுக்கு மியூசிக் பண்ணியே பாப்புலர் ஆயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா இப்போ தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வர ஜனநாயகன் படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜனநாயகன் படத்தோட ஈவெண்ட் மலேசியால நடக்க இருக்கு. அங்கேயுமே நிறைய மியூசிக் கான்சர்ட் நடத்திட்டு தான் வராரு. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல மலேசியால ஒரு மியூசிக் கச்சேரியை நடத்த போறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இப்போ அனிருத் இருக்காரு. ஸோ அதை முடிச்சுட்டு அஃபீஷியலா அவருக்கு எப்போ மேரேஜ் ஆக போகுது, ரிலேஷன்ஷிப்ல இருக்காரா இல்லையா அப்படின்ற பல விஷயங்களை வெளிப்படையா பேசுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி அனிருத்தோட திருமணம் சொல்லி ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருந்தப்ப எனக்கு திருமணமா ரொம்ப ஃபன்னியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசியிருந்தாரு. பட் இப்போ காவ்யா மாறன் கூட ஃபாரின்ல ஒன்னா சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.